ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லை, எல்லாம் நிறைய செலவாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னா, நான் இங்கே இல்லாமல் எங்கே போட்டோம், செத்து தொலை. கெரசு நான் எடுத்து இந்த பொண்ணு டக்குன்னு மேலே ஊற்றிட்டேன். சார், உனக்கு தான் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யவே இல்லை, இப்போ நீ உன்னை கொளுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிக்காம டக்குன்னு எடுத்து கொடுத்துருச்சு. சார், எப்படியாவது காப்பாற்றுங்க, என்ன ஏதாவது தப்பாயிட போகுது, நான் எதுவுமே செய்யலைங்க, நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணை கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசிட்டு, என்னை ஏதாவது போட்டு கொடுத்த அவ்வளோதான், இனி வாழ்க்கையே கிடையாதடி உனக்கு அப்படிங்கிற. கோர்ட்டில் என்ன நடிப்புங்கிறீங்க சார், இப்படி வாயில் கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணுலேருந்து கடன் கட்டுது. எங்க கதி இப்படி ஆயிடுச்சு. என் மனைவி சார், என் ஒய்ஃப் சார், இவோ அவ்வளோ நல்லா இருப்பா சார், அவள் செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு கடைசியில் என் மேலே பழிய போடுறா சார். இந்த பையன் திருட்டுத்தனமாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் வாழ்க்கை நடத்துகிறான். அவர் குடும்பத்தில் இருந்தவங்க ஒன்றும் பண்ணல, அவரோட அண்ணன், அப்பா, அம்மா எல்லாம் இந்த டுபாக்கூருன்னு ஒரு வார்த்தை இங்கே சொல்லுவாங்க சென்னையில், அந்த ரகம் சார் எல்லாம். அவங்க அப்பா வந்து உண்மையிலேயே ஒரு துண்டெடுத்து இப்படி வச்சுட்டு அழுகிறாரு பாருங்க. மேடம், என் குடும்பம் நல்லா இருந்தது மேடம், இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ண. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். ரிசல்ட்டு பிறகு, அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கு மேம்? நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் முடிவு வந்திருக்கா? ஏங்க, நம்ம தான் தெரியுமே, ஒரு கூட்டத்தையே வளர்த்து வச்சுருக்கோமே சினிமா தியேட்டர்களில், அதனால் அது அப்படி தான் வந்திருக்க முடியும். பட்டு முதலமைச்சர் ஆவார்னு எதிர்பார்க்கலை. ஓரளவுக்கு வரும்னு தான் நானுமே நினச்சேன். ஒரு 70 சீட்டு வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட்டு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் என்னென்னா, கொளத்தூர் தொகுதி தான் எனக்கு தன்னுடைய செல்ல பிள்ளையாக பார்த்த ஒரு தொகுதி மக்களே அவரை துரத்தி அடித்தது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நல்லது நடக்கட்டும். ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, இந்த 2 கழகமும் இல்லாத 3வது ஒருத்தர் வரணும்னு காத்துட்டு இருந்தோம். அது 3வது கழகமாக அது இது ரைட், யூ ஆர் ரைட். அதனால் இது வரட்டும்னு. ஆனால் யாருமே இது எதிர்பார்க்கலைங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு எக்ஸப்ட் அந்த குரூப்பு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க பாரு, அவங்கதான். எனிவே, இன்றைக்கு அவர் தான் நமக்கு முதலமைச்சர். நல்லது செய்வார்னு நம்புவோம். அவர் எல்லாருக்குமான மனிதராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த பிஜேபியோடு சேராமல் நேர்மையான முறையில் ஆட்சி செஞ்சால் பரவாயில்ல. உங்களுடைய வாழ்த்துக்களோட இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மேடம். போயிடலாமே. இந்த வாரம் நம்ம எந்த மாதிரியான? இந்த வாரம் வந்து தனிஷ்கா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தனிஷ்காவுடைய அப்பாவும் வந்து ஒரு ஆஃபீஸராக மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தவர். தன் பொண்ணை நல்லா தான் வளர்த்தாரு. பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள். கல்யாண ஃபோட்டோலாம் நான் பார்த்தபோது அசந்து போயிட்டேன், எவ்வளோ அழகு இந்த பொண்ணு அப்படின்னு. நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி தான் பண்ணுறாரு. அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் கிடச்சிருக்கிறாரு மாப்பிள்ளையா. எப்படி வருமானம் எல்லாம் அப்படின்னு கேட்டோடனே, நான் ஒரு கிளினிக் வச்சுக்கிறேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக, அதுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு வருமானம் வருது. அது போக நான் வந்து வேறொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ 2 பக்கமும் வருமானம் வருது. அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேருன்னு கேட்டால் 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி தான் இந்த பொண்ணுக்கான மணமகனாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டபோது, இல்லை அவர் திருமணமே வேண்டான்ட்டாருன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. சரி, பிரச்சனை இல்லாத வீடாக இருக்குது, இவரும் மாப்பிள்ளையும் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருந்தார், பொண்ணுக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க கல்யாணத்தை பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 75 பவுன் போடுறார் அவர். நல்லபடியாக சீர் சிறப்பெல்லாம் செஞ்சு வெள்ளியும் மற்ற பாத்திரங்களும் சகலமும் செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. இவளும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாள். உள்ளே போன கொஞ்ச நாள்லேயே தெரியுது, இந்த வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறையாக இருக்குது அப்படின்னு. என்னன்னு கேட்டால், எப்போ கேட்டாலும் என்னாச்சு, நீ அன்றைக்கி ஒரு நகை கொண்டு வரேன்னு சொன்னி, அது கொண்டு வந்தியா, அது எங்கே இருக்குது, உன் நகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை அம்மா எல்லாத்தையும் அங்கே தான் வச்சுருக்காங்க, எனக்கு வெளியே போகிறதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பவுன் இருக்கும், 10-15 பவுன் இருக்கும். அப்புறம் நான் தாலி கொடி போட்டிருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது. சரி நீ வந்தல்ல, நீ ஒரு மருமக மாமியார்கிட்ட எல்லாம் நகையெல்லாம் கொடுத்துருக்கணும். சரி அந்த 10 பவுனையாவது கொண்டு வந்து கொடு அப்படின்னு. அப்புறம் இல்லை நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உனக்கு இனிமேல் அம்மா அப்பா எல்லாமே நாங்கள் தான், நானும் என் வீட்டுக்காரர் தான். அதனால் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் பையனையே உனக்கு தானே கொடுத்துருக்குறேன் அப்படின்னா. சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த 10 பவுனையும் எடுத்து கொடுத்துட்றா. ஒரு வாரம் 10 நாள் ஆகும்போதே வந்து ரெண்ட்டுக்கு ஆள் வருது. அவங்க குடியிருந்த வீடு சொந்த வீடுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வந்து வாடகைக்கு இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சது. அப்போ வாடகை கொடுக்குறதுக்கு காசு இல்லை, ஏமா அவன் மாதத்துக்கு மாதம் என்னை ஏமா இப்படி நடக்க வைக்கிறீங்கன்னு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. இவளுக்கு ஆச்சரியம், இப்படி கூட இருக்குமா அப்படின்னு. அப்போது வந்துட்டு நீ போட்டுக்கிற வளையலை கொஞ்சம் கழட்டி கொடு, இந்த கல்யாண வேலையில் நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம், அவசரமாக இப்போ பணம் புரட்ட முடியாது, நீ கையிலேருந்து வளைட்டு. ஐயோ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, யார் சொன்னாலும் எந்த வளையலும் எதுவுமே கழட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இந்த அம்மா சரி சரி நீ தான் 10 பவுன் கொடுத்து வச்சுக்கிறீ இல்லைங்க, இதிலேருந்து எடுத்துக்கலான்னு கொண்டு போகிறாங்க, ப்ளெட்ஜ் பண்ணுறாங்க, வாடகைக்கு கொடுக்குறாங்க வந்து. ஸோ இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்குற பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே எனக்கு வந்து ஒரு 10,000 வேணும், உங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வா, இல்லைன்னா உன் நகையை கொடு, உன் நகையை கொண்டு போய் வச்சு வாங்குற. ஸோ ஸ்லோலி வந்து அந்த வீட்டில் இவளை வச்சு மட்டும்தான் பிழப்பே நடத்துகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் ஒரு ஸ்கூட்ரு, அவங்க அண்ணன் ஒரு ஸ்கூட்ரு வச்சுக்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா என்னவோ பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொன்னேன், ஒரு பைக் வாங்கி தர யோகிதை கிடையாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூட்டர் வச்சுருந்தீங்க, என்ன 2 இடத்துக்கு போக வர இருக்கீங்க, அதுவே போதும்னு நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண போது நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல மாப்பிள்ளைக்கு, இப்போ என்னோடய வீட்டு மாப்பிள்ளைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாக்கா அது ஒரு பிரச்சனையாகும், அதனால் அதில் அமைதியாக இருந்துட்டார். இப்போ தான் உங்களுக்கு ஸ்கூட்டர் இருக்குது, ஸ்கூட்டரில் போக வேண்டியது தானே அப்படின்னு அவள் கேட்குறா. ஒரு பெரிய ஒட்டுதல் இல்லை கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ளற. எப்பவும் பணத்துக்கான பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல கை வைக்கிறது இவளுடைய நகைகளாக தான் இருக்கும். நடுவில் போய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது போய் அம்மாகிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்கம்மா, ஒரு 10 பவுன் கொடுத்தேன், அதை வச்சு தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல் இருக்குன்னு. ஐயோ எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க முதல்லன்னு. அட வீடு, சில வீடுகளில் ஏதாவது தேவையாக இருக்கும், அவங்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் செஞ்சுருக்குறோம், திடீர்னு போய் நம்ம நகையை ஏன் வாங்கினீங்கன்னு கேட்க முடியாது, எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகிற நகை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தடவை இவள் வீட்டுக்கு வரும்போது திரும்ப அவங்க கேட்குறாங்க பணம்னு. இல்லைன்னு ஒன்று, சரி நீ போய் உங்கள் அம்மா வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் போக மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் இங்கே தான் இருப்பேங்கிறேன். அப்போ அந்த பையன் சொல்கிறேன், நீ இங்கே இருந்தேன்னா நான் வெளியே போய்டுறேன், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வெளியே போய்டுறேன் சார். 3 நாள் 4 நாளாயும் காணலை. இவள் பரிதவிச்சு போகிறா, எங்கே போனார்னு தெரியலன்னு. அத்தை என்னாச்சுங்க அத்தை, அவரை காணுமேங்கிறான். மாமா என்னாச்சு மாமா அப்படிங்கிறான். யாரும் பதில் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுட்டு போவான், கொஞ்சம் பிடிவாதக்காரன், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் கேட்க மாட்டான், நீ கொடு அப்படின்னு. சரின்னு இவன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி, அப்பா என்னோடய நகையெல்லாம் கேட்குறாங்கப்பா என் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் அவங்க மனைவிகிட்ட கேட்டால் அது கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்து சரி எதுக்கும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 25 பவுனுக்கு உரியதை முதல்ல கொடுத்து அனுப்புவோம், என்றைக்கு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு மாப்பிள்ளையை காணாமல் 3 நாள் அப்படின்னு. அப்போவே அவங்களுக்கு திகில் வந்துடுச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. சரின்னு ஒரு 25 பவுனை கொடுத்தது. 25 பவுன் எவ்வளோ மாதத்துக்கு தாங்கும் இவங்க ஓடுற ஓட்டத்துக்கு? இதுக்கு நடுவில் இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ அவளுக்கு மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருக்குது, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டில். அவங்க மாமியார் ஓரளவுக்கு தான், ஏன்னா அந்த அம்மா இந்த 2 குழந்தைகளை பெற்று குறைஞ்சது 25 வருஷம் ஆயிருக்கும். அதனால் பெருசாக எதுவும் தெரியலையோ அல்லது செய்ய விருப்பம் இல்லையோ நடக்கலை. அப்போ இவன் ஃபோன் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு, அம்மா என்னாலேயே முடியலம்மா, தலையே தூக்க முடியல அப்படின்னு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஆஹா நம்ம பொண்ணு வந்து பிள்ளையாண்டிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு 10 நாள் வச்சுருந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் நானே பார்த்துப்பேன், எங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு இல்லைன்னா நல்லாவே இருக்காது, அவள் தான் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இவன் மனசுக்குள்ளே ஆமாம் மகாலட்சுமியோட நகை ஒன்றுனா வச்சுட்டுருக்குறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? எங்கிட்ட கேஸ் வரும்போது வந்த விஷயங்க இதெல்லாம். ஆனால் அவள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட மட்டும் சொல்கிறா, எல்லாத்துக்கும் பணம் கேட்குறாங்க, உங்கள் அப்பங்கிட்ட வாங்கிட்டு வாங்குறாங்க, ரொம்ப பணம்னு பிடுங்குறாங்கம்மா அப்படின்னு. அப்புறம் திடீர்னு திரும்ப இருந்து ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போகிறா. அங்கே போகும்போது ஒரு நாள் இல்லை, அவங்க அப்பா வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். அதனால் அந்த கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்ப்பாங்க, அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா இல்லை இறந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை. ஸோ அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு கோர்ட்டில் நிற்கிறாங்க. எதுக்கு? ஜாமீன் கேட்டு நிற்கிறாங்க. இது வேறையா? ஆமாம், ஜாமீன் கேட்டு நிற்கிறது. இவருக்கு ரொம்ப ஐயோ நம்ம மாப்பிள்ளையாச்சு, யாராவது பார்த்தா நம்ம குடும்பத்தை என்ன நினைப்பாங்க, ஆனால் இவங்ககிட்ட பார்க்குற மாதிரியே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தப்பிச்சம் பிழைச்சோன்னு கோர்ட்டை விட்டு எக்மோர் கோர்ட்லேருந்து வெளியே வந்துடுறாரு. பார்த்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கேட்டாக்கா அடுத்த நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்கே வராரு. கொஞ்சம் நேரம் பேசிட்டு, என்ன மாப்பிள்ளை ஏதோ எக்மோர் கோர்ட்டில் உங்களை யாரோ பார்த்தாங்களாமே சொன்னாங்க, என்ன பிரச்சனை, எதுக்காக போனீங்க அப்படின்னு. இல்லைங்க மாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, அவனை பெயில் எடுக்கணுங்கிறதுக்காக போகணும் அப்படின்னு. இவர் மனசுக்குள்ளே நினைஞ்சுக்கிறாரு, அப்படியா நீ இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறவனா அப்படின்னு. அப்புறம் இல்லை, நான் அந்த கோர்ட்டில் தான் சாட்சி கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன், விட்னஸ் நான் வந்திருந்த போது தான் பார்த்தேன் நீங்களும் உங்கள் அண்ணனும் நின்றுட்டு இருந்தீங்க, உங்கள் 2 பேர் பேரையும் கூப்பிட்டாங்க, அதனால தான் கேட்குறேன், உண்மை சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? இல்லை, ஒரு கடன் ஒன்று இருந்தது, அது கொடுக்க முடியல, அதுக்காக வந்தது, எதுவானாலும் என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள என்ன. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம் சொல்லிட்டா மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துட போகிறீங்களாக்கும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கொடுக்கணுமோ அதை செய்யலாங்க, சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, பட் இந்த மாதிரியெல்லாம் போய் நிற்கிறது யாராவது எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னு அது தெரியுதில்ல. அப்போவே மருமகனை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை, நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஏன்டா சொன்னோம்னா ஆயிடுது, ஏன் என்ன இருக்கீங்கன்னு கேட்குறப்ப நல்ல புத்திசாலித்தனமாக கேட்குறதா நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தவர். ஸோ சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. சரி, நீங்கள் வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேங்க நாளைக்கு, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கீழே விழுந்திருக்கிறாரு, அவர் ஏதோ விழுந்ததில் ஏதோ ஒரு லிகமெண்ட் டயர் மாதிரி ஏதோ ஆயிடுச்சு, அதனால் அவர் சொல்லிட்டு இருந்தார், என் மாப்பிள்ளையே ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான்யா, நீ வா அப்படின்னு சொன்னேன், உங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாமா அதுதான் கல்யாண பத்திரிகையிலேயே போட்டிருக்கேன், என்ன மாமா தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறாப்புல. ஆமாம்மா, இல்லை ஐயோ சாரி மாப்பிள்ளைன்னு, உங்களுக்கு மாப்பிள்ளை மேலே அக்கறையே இல்லை. ஸோ இவர் வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்து நேராக அடுத்த நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாரு சார். போனால் அப்படி ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை தேடி வந்தார், அவரை 2-3 நாள் ட்ரெயினியாக வச்சுருந்து பார்த்துட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த ஆள் அந்த இடத்துல வேலை பார்க்கலை. அதாவது இந்த இடிமேல் இடின்னு சொல்லுவாங்க வார்த்தை, அதுக்கு பொருத்தமாக பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த அப்பாவுக்கு தான் படுது. ஒவ்வொன்றா முழுசாக சொன்னால் பெண்கள் நொந்து போயிடுவாங்க, அதனால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது பிரச்சனை, அண்ணன் வந்து எங்கேயோ போய் ஏமாந்து கடனை வாங்கி தொலைச்சிட்டான், அவன் கடனை கட்டலைன்னா அவன் தற்கொலை பண்ணி சாவேன்னு சொல்கிறான், அதனால் நானுமா வந்து கொஞ்சம் அதில் ஷூரிட்டி எல்லாம் போட்டு வேற ஒரு இடத்துல கைமாத்தா லோன் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காங்க, பணம் பணம் பணம்னு. அதாவது இந்த பொண்ணு என்ன ஆயிட்டான்னா ஒரு அட்சய பாத்திரம். 75 பவுன் நகைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, வெள்ளி பாத்திரம் தேவையான அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அப்பயே எல்லாம் கேட்டுட்டு கூட அம்மா ஜாக்கிரதையாக இருமா அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன ஆகும், முதல்ல 25 கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு 10 கொடுத்தாங்க, அந்த 70 பவுன் வர வரைக்கும் அங்கே தான். இதுக்கு நடுவில் என்னென்னா குழந்தை பேத்துக்கு அம்மா வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சீமந்தம் பண்ணணும், 9வது மாதத்தில் மாப்பிள்ளை வீட்டில் தான் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கே வழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு. நாங்கள் வரணும்னா ஒரு 10,000 உங்கள் அப்பங்கிட்ட வாங்கிட்டு வா, நான் வேணா வர்றேன் அப்படின்னு. வெக்கங்கிட்டவங்க சார் அந்த 10,000 வாங்கிட்டு அப்புறம் தான் சார் வராங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, அழகான பெண் குழந்தை,
ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவன் மட்டும் நினைக்கிறா என்ன மாதிரி இந்த குழந்தையும் யாராவது ஒரு கொடுங்கோலங்கிட்ட போய் மாட்டிட்டு முழிக்க போகுதோ என்னமோ அப்படின்னு. ஸோ குழந்தையை எடுத்துகிட்டு ஒரு 5 மாதம் கழித்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தபோது அந்த அம்மாக்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போ சந்தோஷமோ எதுவுமே இல்லை மாமியார்கிட்ட. இவனா இப்போ இந்த குழந்தையிலேருந்து அழுதாங்க. நான் அன்னைக்கே உன்னை அபார்ட் பண்ண சொன்னல, நீ ஏன் பண்ணலை? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் குழந்தைய பார்த்தோன்னே. நீங்கள் பார்த்தா நல்லா தான் இருக்கிறா குழந்தை, உன்னை மாதிரி நல்லா தான் இருக்கிறா. ஆனால் எதுக்கு நமக்கு இப்போ குழந்தை? எனக்கு தான் எவ்வளோ பிக்கல் பிடுங்கல் இருக்குதுன்னு தெரியும்ல. உங்கள் வீட்லேயும் ஒன்றுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு இடையில் என்ன ஆகுது, ஒரு தடவை வந்து கேட்குறாரு இவர், எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் வேணும், ஒரு 1.5 லட்சம் எனக்கு வேணும், நீ போய் உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வாங்க. அப்பாட்ட போய் கேட்டால் நான் எங்கே 1.5 லட்சம் வச்சுருக்கிறேன், இப்போ தானே கல்யாணத்துக்கு செலவு செஞ்சேன், குழந்தை பேத்துக்கு செலவு செஞ்சேன், உங்கள் மாமனார் மாமியார் கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்துட்ருக்கேன், அவங்க ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நடத்த வேண்டிய சீமந்தம் கூட செய்யலை, எல்லாம் நான் தான் செலவு பண்ணிக்க, நான் எங்கே 1.5 லட்சம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு. வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், அவர்கிட்ட பணம் எதுவும் இல்லை, எல்லாம் நிறைய செலவாயிடுச்சுன்னு சொன்னாருன்னு. அப்புறம் நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னா, நான் இங்கே இல்லாமல் எங்கே போட்டு செத்து தொலை அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறா, அவ்வளோதானே, நான் செத்து தொலைஞ்சா நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்பீங்கள்ல அப்படின்னு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறா. கெரசின் ஸ்டவ் அவங்க அந்த வீட்டில். நான் சொல்கிற கதை நடந்து வந்து ஏறத்தாழ ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. அதில் இருக்க கெரசின் நான் எடுத்து நேராக வந்து உனக்கு சொல்லு, இப்போ சொல்லு, நான் தான் சொல்லிட்டேனே, எத்தனை தடவை உனக்கு வேணும், ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு டக்குன்னு மேலே ஊற்றிட்டா சார். இதை ஊற்றுனதோடு நில்லாமல், நான் ஊற்றியாச்சு, என்ன பண்ண போகிற நீ கொள்றியா இல்லை வச்சுக்கோ, நீயே நான் ஏன் வச்சுக்கணும்னு இவ கேட்குறா. இந்த தீப்பெட்டி உனக்கு தான் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யவே இல்லை, இப்போ நீ உன்னை கொளுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிக்காம டக்குன்னு எடுத்து கொளுத்திருச்சு சார். கொளுத்தின உடனே இந்த கை, இந்த மார்பு, இந்த இடம், இங்கே முகம், அதுதானே முதல்ல. நீங்கள் எங்கே கொளுத்துறோங்கிறது இருக்குல்ல சார், காலுக்கா கொளுத்துவாங்க, ஆங்காரத்தில் ஆவேசத்தில் நடக்கும்போது எடுத்து இப்படி உரசி விட்டு இப்படின்னு உடனே மேலேருந்து ஏறியாரு. அப்புறம் தான் அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோன்னு. இவன் போய் உடனே என்னென்னு தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறான். ஒரு பொண்ணு யார் ஒருத்தர் எரிஞ்சாலும் தண்ணி ஊற்றக்கூடாது, கம்பளியோ ஏதோ ஒரு கெட்டியான இதையோ வச்சு கூட ஜம்காலை மாதிரி இருக்கிறத போட்டு உருட்டி விட்டால் கூட அடைஞ்சிரும், அதர்வைஸ் அணையாது. அப்புறம் இந்த ஆள் ஏதோ பண்ணி பார்க்குறான், தண்ணியை ஊற்றி பார்க்குறான். இந்த பொண்ணு அப்புறம் தான் ஐயோ எரியுதேன்னு பார்த்தா உள்ளே இருந்து அவங்க மாமியார், வெளியே போயிருந்தவங்க மாமனார் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கொளுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போய் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த உடனே டாக்டர் சொல்லிட்டாரு, எப்படி இருக்கா டாக்டர், என் பொண்ணு பொழைச்சிருவாளான்னு அவங்க அப்பா அழுகிறார். அப்போ சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எத்தனை மேட்டர் பார்த்துருப்பீங்க, 60% ஆஃப் பர்ன்ஸ் இருக்குது இதில், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது வேறு ஏதாவது இடத்துல 60%னா தெரியாது, மூக்கெல்லாம் செதஞ்சு போச்சு, காதெல்லாம் செதஞ்சு போச்சு, உதடுகள் ஒட்டி கொண்டன. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த ஹாஸ்பிட்டலையே இருந்து 1 வருட காலம் அந்த பொண்ணு கீழ்ப்பாக்கில் இருக்குது தீக்காயங்களுக்கான ஒரு பிரிவு, அங்கே கொண்டு போய் வச்சு அவ்வளோ செய்கிறாங்க அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும். குழந்தை இவங்க எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு வாரம் வரேன் சார், அந்த ஆள் எப்படியாவது காப்பாற்றுங்க, என்ன ஏதாவது தப்பாயிட போகுது, நான் எதுவுமே செய்யலைங்க, நீங்கள் வேணால் உங்கள் பொண்ணை கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசிட்டு, என்னை ஏதாவது போட்டு கொடுத்த அவ்வளோதான், இனி வாழ்க்கையே கிடையாதடி உனக்கு அப்படிங்கிறார். அப்புறம் அவங்க மாமா காலில் போய் விழுகிறார், மாமனார் காலில். மாமா நான் எதுவும் செய்யலை, அவள் தான் கொடுத்துக்கிட்டா, நான் அவன் மேலே உசிரியே வச்சுக்கிறேன் மாமா, என்னை காப்பாற்றுங்க மாமா அப்படின்னு கெஞ்சுறான். அவர் நம்பிட்டார். இவ்வளோ தீ எரிஞ்சிருக்கும்போது கூட தன் பொண்ணோட வாழ்கிறேன்னு சொல்கிறாரே, பொண்ணு வாழ்க்கை முக்கியமா, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது முக்கியமா? வாழ்க்கை தான் முக்கியம். அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, யார் கொளுத்திட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் எல்லாம் பிரிய முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிடுது. சரின்னு பெரிய அளவில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம, ஆனால் தீக்காயம் பட்டு அந்த பிரிவில் அங்கே போன உடனே அது மெடிக்கல் லீகல் கேஸ் ஆகிடுச்சு. ஒன்றா தற்கொலைக்கான முயற்சி அல்லது ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறார் சார்.
மாற்றி மாற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. ஒரு வாரம் வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அவள் வீட்டுக்கு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால், ஐயோ இதை பார்த்தாலே நான் செத்து போயிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படின்னு அவங்க அம்மா மயக்கம் போட்டு விடுறாங்க. யார்? பையனோட அம்மா. அங்கே கவனிப்பே இல்லை, முழுக்க முழுக்க கொண்டு போய் அங்கே தள்ளிடுறாங்க சார். பொண்ணு வீட்லேயே தள்ளிட்டாங்க. பொண்ணு அங்கே இருக்கிறா. இவன் 1 மாதம் வந்தான், 2 மாதம் வந்தான், 3 மாதம் வந்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகிறதே நிறுத்திட்டான் சார். அவன் போகிறதே நிறுத்திட்டான். அப்புறம் ஒரு வருஷம் வரல. என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே பிஸ்னஸ் விஷயமா வேலைக்கு போயிருக்கான். எந்த வேலைக்கு போயிருக்கான்? அவன் தான் ஃபிசியோதெரபிஸ்ட் தானே. இங்கே தானே கிளினிக்கும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஸோ 1 வருஷம் வரலன்னு உடனே அவங்க அப்பாவுக்கு 1 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும், வரலன்னு உடனே சந்தேகம் வந்துடுது. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு, இப்போ கூட நம்ம ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மாற்றலாம், இந்த மாதிரி நடந்திருக்கு, அட்லீஸ்ட் தற்கொலை முயற்சிக்கு தூண்டினவனாவது அவனை இழுத்து நீங்கள் கேஸில் போட்டிங்கன்னா தான் நாளைக்கு இந்த பொண்ணை வச்சு வாழ்வான் சொல்லுவாங்க. சரின்னா அவரும் இது பண்ணுறாங்க. போலீஸ்லேருந்து மறுபடியும் வந்து தேடுறாங்க அந்த பையனை. அந்த சமயத்தில் அவ வந்து எங்களை வந்து பார்க்குறாங்க. யார்? இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 2 பேரும் என்னை பார்த்துட்டு, கிரிமினல் கேஸுக்கெல்லாம் முதலே ஆள் வச்சுட்டாங்க. ஏன்னா எக்மோர் கோர்ட்டு மற்ற விஷயங்கள்ங்கிறதுனால எல்லாம் வச்சாச்சு. வந்து எப்படியாவது என் பொண்ணை வந்து என் பையனோட சேர்த்து வைங்க, இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு. நான் அந்த பொண்ணை நேரில் பார்க்கல. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொன்னோடனே பண்ணிடலாம் சார், நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஹிந்து திருமண சட்டத்தின் 9வது பிரிவு படி நாம் அதுக்காக மனு போடுறோம். குழந்தையை இவங்க வளர்க்குறாங்க. இது மனு போட்டு நோட்டீஸே வாங்காமல் கொஞ்ச நாள் இழுத்தடிச்சாங்க. அப்புறம் கொண்டு போய் நோட்டீஸை அவங்களுடைய வீட்டிலேயே ஒட்ட வச்சு, சப்ஸ்டியூட்டட் சர்வீஸ் இதெல்லாம் கொண்டு போய் அதில் ஒட்ட வச்சு அப்புறமா நோட்டீஸ் கிடச்சி வரான். வந்தவன் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஐயோ கோர்ட்டில் என்ன நடிப்புங்கிறீங்க சார், இப்படி வாயில் கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கண்ணுலேருந்து கடன் கட்டுது, எங்கள் கதி இப்படி ஆயிடுச்சு, என் மனைவி சார், என் ஒய்ஃப் சார், இவோ அவ்வளோ நல்லா இருப்பா சார், அவள் செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு கடைசியில் என் மேலே பழிய போடுறா சார் அப்படின்னுங்கிறார். இதெல்லாம் நீ கிரிமினல் கோர்ட்டில் போய் இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணு, இது வந்து சிவில் கோர்ட்டு, அவங்க உன்னோட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க. இப்போ தானே உன் மனைவின்னு சொன்னேன், உன் மனைவியோட சேர்ந்து வாழ. ஐயையோ எனக்கு இவ வேண்டாம் சார், நாளைக்கு ஏதாவது பண்ணால் என் மேலே தான் வரும், வேண்டாம் சார். ஸோ இவன் இந்த கேஸை போட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே அவன் வந்து கோர்ட்டுக்கு வந்து 4 வாய்தா 3 வாய்தா வரமாட்டான். அப்புறமா ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. நடுவில் தான் தெரிய வந்தது, இந்த பொண்ணு இந்த பையன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, திருட்டுத்தனமாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் வாழ்க்கை நடத்துகிறான் அப்படின்னு தெரியுது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆதாரம் இருந்தால் கூட எங்கேயாவது தேடினா, இப்போ இந்த கோயிலில் நடந்தது அப்படின்னா கோயில் நடந்த கல்யாணத்துக்கு என்ன ஆதாரம்? ரசீது வாங்கிட்டு வந்து. ஆமாம், அவன் எங்கே இருக்கான்னே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒரு மூலையில் கூடுவஞ்சேரிக்கு அந்த பக்கம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எங்கேயா குடியிருந்தால் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியல. ஆனால் அவன் என்ன பண்ணான் புத்திசாலித்தனமா, என் பொன் குழந்தை அவகிட்ட இருக்குது, என்னால் குழந்தைய பார்க்காம இருக்க முடியல, என்னைக்கு இது நடந்ததோ அன்னையிலேருந்து குழந்தைய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. குழந்தை அம்மாவையே கண்ணில் காட்ட முடியாத அளவுக்கு அம்மா நல்லவன், உங்ககிட்ட கொண்டு வந்து குழந்தைய காட்டிட்டு போகிறதுக்கு யாருக்கு முடியும்? இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ இல்லை, எனக்கு குழந்தைய கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு. குழந்தைய இவர் சொல்லிட்டாரு, ஏங்க நானும் எத்தனையோ வழக்கெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன், நான் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், அதனால் நான் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன். என்னவோ என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து இதுதான், இதையே நான் வந்து பார்த்துட்ருக்குறேன், இதை விட்டுட்டு என்னுடைய அந்த குழந்தைய வந்து இதை பார்த்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. இவன் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட் சோப்பி போட்டான் சார். குழந்தைக்கு தகப்பன் நான் தான், பயாலாஜிக்கல் ஃபாதர், என்னை காட்ட மாட்டேன், எனக்கு காட்ட மாட்டேங்கிறா, இவ கொளுத்திட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ தான் லிப்பு பிரியறதுக்கெல்லாம் ஒவ்வொரு சர்ஜரியாக பண்ணி எங்கேருந்தோ தோல் எடுத்து ஒட்ட வச்சு அந்த மாதிரி நிறைய சார். உண்மையிலேயே அதுக்கப்புறம் கூட அந்த முகம் பார்க்க முடியாது. கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகும். அப்போல்லாம் இப்படி மன்னிச்சு விடுறதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு இல்லை, என் புருஷனோடு தான் வாழ்வேன், என் நகையெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் நகையெல்லாம் கொடுக்க சொல்லி ஒரு 75 பவுன், இவ்வளோ காசு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, அந்த காசை கொடுக்க சொல்லுங்கள். இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் பெட்டிஷன் போட்ட உடனே அவன் வந்து இன்ட்ரீம் கஸ்டடி எனக்கு கொடுங்க, கார்டியன்ஷிப்பு 5 வயசு வரைக்கும், ஒரு குழந்தைக்கு 5 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும்
தாய்கிட்ட தான் இருக்கும். அதனால் நீ கார்டியன்ஷிப் போட்டாலே இப்போ கிடைக்காதுப்பா அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார். உடனே இன்டரிம் கஸ்டடிக்கு அவன் ஒரு பெட்டிஷன் போடுறான். ஸோ அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கு. ஏறத்தாழ சார் 6 வருஷம். ஏன் 6 வருஷம்னா, ஒன்று இவ எரியும், வெயில் காலத்தில் கோர்ட்டுக்கு வர முடியாது, எரியும். இவ அப்போ என்ன பண்ணுவா, தாங்க முடியாது, எரியுதுன்னு பிச்சிரும், ஏமாந்து நம்ம கை விரல் பட்டே பிச்சிரும். உடனே சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு இடத்துல நார்மல் கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 10 சர்ஜரி அது பண்ணணும், பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ சில நாட்களில் இவ வரமாட்டா, சில நாட்களில் அவன் வரமாட்டான். ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தெரிஞ்சா அவன் கோர்ட்டுக்கு டெய்லி வருவான். அவன் வந்து வரப்போறான்னு தெரிஞ்சுக்கும், இவன் காணாமல் போவான். அப்புறம் இப்படியே நடந்தது சார். அப்போ இவ வந்து தனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும், தனக்கும் தன் குழந்தைக்கும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போட்டான். அப்போ அந்த பெட்டிஷனுக்கும் எனக்கு இப்போ நான் வேலையில் இல்லாமல் இருக்கேன், ஏற்கனவே நாங்கள் வந்து கேஸுக்கு செலவழிச்சிருக்கேன், இவளால் அவமானப்பட்டதுனால என் மேலே கேஸ் ஒன்று இருக்குது, இப்போ 2வது போட்ட கேஸு, எனக்கு எங்கே போனாலும் வேலை இல்லைங்கிறாங்க, அதனால் கொடுக்கணும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த பொண்ணை ஏன் சார் இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க, அவனுங்களும் ஒன்றுமே இல்லாத பயல்கள், வெத்து பயல்களாக இருக்காங்க. நீங்கள் அதாவது கல்லில் நார் உரிக்க முடியுமா? இல்லை. அப்புறம் எதுக்காக அதை போட்டுட்ருக்குறீங்க பாருங்க அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணினேன். அப்புறம் அவரும் நடந்து நடந்து பார்த்து 6 வருஷத்தில் அவங்க அம்மா நோயாளி ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. இவனோட இங்கே வந்து வாடுறதை விட நான் பேசாமல் அங்கேயே இருக்கேன்ப்பா, இல்லைன்னா எனக்கு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடுப்பா அப்படின்னு சொல்ல போக, அதுக்கப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு வந்தாங்க சார். மியூச்சுவல் கன்சென்ட்டில் அவன் எங்கேருந்து, நகையும் இல்லை பணமும் இல்லை. அப்புறம் எப்படி விட்டாங்க மேடம்? அப்புறம் எப்படி விட்டாங்க? நகையும் விடாமல் எத்தனை நாளைக்கு வச்சுருப்பீங்க? அவங்ககிட்ட இருக்கிறவன்னு போட்டு நீங்கள் வாங்கணும். 2வது நீங்கள் கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கணும். அதுவும் இல்லை. நீங்கள் தான் 10 பவுனு 5 பவுனு இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் எங்கே கொண்டே அடகு வைக்கிறதாவது, அவங்க அப்பா கொண்டே அடகு வச்சு பணத்தை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இல்லை மருமகன் எங்கே அடகு வச்சான்னு தெரிஞ்சாலாவது பரவாயில்ல, எதுவுமே இல்லையே. ஸோ கடைசியாக வெறும் மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ். ஆனால் என்னன்னா, குழந்தையினுடைய கஸ்டடியை தாயே வச்சுக்கொள்ளட்டும், ஏன்னா அது அவனுக்கு வசதி, எந்த தொல்லையும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு சரி எரிஞ்சு போன முகமானாலும் தாய் இல்லையா சார், சொல்லுங்க. அவளுக்கு தன் குழந்தை மேலே இருக்கும். அந்த குழந்தை அந்த அம்மாவை அப்படியே பார்த்து முதலிருந்தே வளர்ந்ததுனால ஒரு பெருசாக அந்த குழந்தைக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல, அம்மா கிட்ட நல்லா தான் பேசும். நான் 5 வயசான பிறகு ஒரு தடவை கோர்ட்டுக்கு வரும்போது கூட நான் கூட பார்த்துருக்குறேன். பட் அதை மட்டும் வச்சு அவங்க தாத்தாவுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரியம். என்னுடைய குழந்தை சின்ன குழந்தையில் இப்படி தாம்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவார் வந்து அந்த குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இந்த முட்டாள் இப்படி பண்ணிட்டா, வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். ஆனால் அதில் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் மட்டும்தான் எங்களால் வாங்க முடிஞ்சது. இப்போது கோர்ட்டில் நீ போய் 2வது கேஸு போட்டிங்க, 2வது கேஸ் போட்டாலும் மட்டும் உடனே நின்றுடுதா சார்? என்னதான் இருக்கட்டும் சொல்லுங்கள். எத்தனையோ நல்லது கெட்டது இருக்குது. அவங்க கூப்பிட்ற அன்றைக்கி வர முடியாது, டிஸ்மிஸல் ஆகிருக்கும், திரும்ப செட்டசைட் போடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நடந்து 6 வருஷத்தில் ஒன்றும் பண்ணவே முடியாமல், என்கிட்ட இல்லை, நீ இருக்கிற பாத்திரம் 1 2 கிடக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு போ, என்கிட்ட காசு இல்லை, என்ன வேணால் பிடிச்சி ஜெயிலில் போடு, இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தவங்க ஒன்றும் பண்ணல, அவரோட அண்ணன் அப்பா அம்மா சார் எல்லாம் இந்த டுபாக்கூருன்னு ஒரு வார்த்தை இங்கே சொல்லுவாங்க சென்னையில், அந்த ரகன் சார் எல்லாம் ஊரை ஏமாற்றி படித்த ஆளுங்க அவங்க எல்லாம். அதனால் வெறும் மியூச்சுவல் கன்சென்ட் மட்டும்தான் போட முடிஞ்சது. அதை போட்டு குழந்தைய இவங்ககிட்ட வாங்கி கொடுத்தது ஒன்று தான் நம்மளால் அன்றைக்கி செய்ய முடிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டான், நீங்கள் என்ன வேணால் வந்து பாருங்கள், நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், கேஸுக்காக சுற்றுறேன், நான் கடங்காரன் தொல்லை தாங்க முடியல, என் மேலே 2வதாக கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு நான் வந்து கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், நான் ஒரு வக்கீல் வச்சு வாதாடணும், அதுக்கே எங்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் அவன் சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கு தண்டனை இல்லை. ரொம்ப கொடுமையாக இருக்குது மேடம், ரொம்ப கொடுமையான வழக்கு. ஆனால் அந்த கேஸெல்லாம் நான் நடத்தலை. எங்கிட்ட வந்தது வந்து சேர்ந்து வாழறதுக்கான மனு மட்டும்தான். 6 வருஷம் கழித்து அவங்களே எனக்கு வேண்டாம், என்னால் நடக்க முடியல, வெயில் காலத்துலலாம் கோர்ட்டுக்கு வந்தால் என்னால் உள்ளேயே நிற்க முடியல மேடம், எனக்கு வேண்டாம், எனக்கு முடிச்சு கொடுத்துருங்கன்னு அவங்க அப்பா வந்து உண்மையிலேயே ஒரு துண்டெடுத்து இப்படி வச்சுட்டு அழுகிறாரு பாருங்க. மேடம் என் குடும்பம் நல்லா இருந்தது மேடம், இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ண என் வாழ்க்கையே போச்சு, எங்கள் வீட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை,
வச்சு தின்னுட்டு போகிறான் மேடம், போங்க, எனக்கு வந்து மியூச்சுவல் கன்செப்டில் டிவோர்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னாங்க. அதனால் அதை மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. குழந்தையே இவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதோட இந்த கதை வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா ரொம்ப நாள் எனக்கு இருந்தது. என்னன்னா நடந்தா கிளைமேக்ஸில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு திருப்தியோட முடியும். ஆமாம், இதில் அதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. நீங்கள் இருக்கிறவங்களே கொடுக்க மாட்டானுங்க. இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் அந்த காலத்திலிருந்து பொண்டாட்டி நகையை வச்சு தான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓட்டினாங்க. சீமந்தத்துக்கு வர்றதுக்கே 10,000 கேட்டவன் தன்னோட பொண்டாட்டி சீமந்தத்துக்கு. ஸோ வழக்கு எப்படியோ அப்படி தானே நம்மளை முடிவு சொல்ல முடியும். ரொம்ப வருத்தப்பட்டேன். தனிஷ்காவுடைய வழக்கு மாதிரி வேறொரு வழக்கை இனி வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்திக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு அது வருத்தத்தை தந்தது. அந்த ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.